என்னக்கா அப்படி உத்து உத்து பாக்குறீங்க? இல்லம்மா, நான் வரதுக்கு முன்னாடியே நீங்க எழும்பி காஃபி எல்லாம் போட்டுட்டீங்களே, இது ருக்கு அம்மாவா அப்படின்னு பாக்குறேன். பாக்குறதுக்கு அப்படியே சாச்சாத் மகாமா மாதிரியே இருக்கீங்க. என்ன கடிங்க, எனக்கு அவ சாயல் இருக்கும் தானே, அவ ஏன் அக்கா தானே. அவகிட்ட நல்ல குணம் மட்டுமே இருக்கு, என்கிட்ட அப்படி இல்லை. இப்பதான் நானே புரிஞ்சு நல்லவளா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். மாமா காத்திக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு போறேன்க்கா. ஐயோ அம்மா, கேட்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்கம்மா. நீங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும், எனக்கு மனசு நிறைவா இருக்குமா. உங்களை இப்படி பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க உங்க கையால காஃபி கொண்டு கொடுத்தீங்கன்னா ஐயா எம்புட்டு சந்தோஷப்படுவார் தெரியுமா? இங்க எல்லாரையும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறீங்கக்கா. இனி நீங்க எனக்கு வேற யாரும் கிடையாது. எனக்கு நீங்களும் கூட பிறக்காத அக்கா தான். இனி உங்களை நான் எப்பவுமே தப்பாவே பேச மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்கக்கா. அன்னைக்கு ஏதோ ஆத்திரத்துல புத்தி கெட்டு போய் உங்களை அடிச்சுட்டு. ஐயோ அம்மா, அதை இன்னும் நீ மனசுல வச்சிட்டு இருக்க? நீ என் பொண்ணு மாதிரி, நீ எப்போ சந்தோஷமா இருக்கணும். எனக்கு நீ அடிச்சதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல. நீ ரொம்ப அம்மாட்ட ஒரு மாதிரி பேசிட்டேன்னு சங்கடமா இருந்துச்சு. இப்ப உன்னை பார்க்கும்போது மனசு நிறைவா இருக்குமா. நீங்க அக்காளும் தங்கச்சியும் சேர்ந்து இந்த குடும்பத்தை கட்டி காப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துட்டுமா. அக்கா, இன்னைக்கு சமையல் என்னோடதுதான். நான் தான் ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி சமைக்க போறேன். நீங்க கூட இருந்து காய் மட்டும் கட் பண்ணி கொடுத்தா போதும், சரியா? அது வேறையா? என்ன திக்கும் கடை வச்சிருவ போல இருக்கே. வாங்கக்கா, எனக்கு வெக்கமா வருது. அக்கா, இனி நீங்க என் கூட மாட இருந்து வேலை பார்த்தா போதும். எல்லா வேலையும் நானே தான் என் கையால செய்வேன். அதுவும் இல்லாம நீங்க சாப்பிடாம எங்கேயும் போக கூடாது, சரிம்மா? காஃபி ஆறிடும், நான் போய் மாமா கத்திக்கு கொடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஐயோ ஐயோ, இது ருக்கு அம்மாவா? ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியலையே, ஆச்சரியமா இருக்கே. யார்கிட்டயாவது சொல்லணும் போல இருக்கே. குட் மார்னிங் புனிதாமா, எங்க பாத்துட்டு இருக்கீங்க? நான் வந்து நின்னு ஒரு நிமிஷம் ஆயிட்டு. என்னாச்சு புனிதாமா? ஐயோ என் குட்டி ஐயா, முழிச்சிட்டீங்களா? புனிதாமா, உங்களுக்கு பால் கொண்டு வரணும்னு தான் வந்தேன். இங்க வந்து பார்த்தாதானே இங்க என்னலாம் அதிசயம் நடக்குதுன்னு தோணுது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. யாருக்கிட்டயாவது சொல்லலன்னா என் மண்டை வெடிச்சு போயிடும். என்ன பண்ணிட்டாமா? அப்படி என்ன நடந்துச்சு உங்க மண்டை வெடிக்கிற அளவுக்கு? சொல்லுங்க பண்ணிட்டாமா, உங்க மண்டை என்ன டைம் பாமா வெடிக்கிறதுக்கு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ருக்கமால காப்பி போட்டு எனக்கு முன்னாடியே எந்திரிச்சு வந்து காப்பி எல்லாம் போட்டு எல்லாருக்கும் கொடுக்க போறாங்களாம். தாத்தா காய்ச்சிக்கும் காப்பி எடுத்துட்டு போயிருக்காவோ. அதுவும் இல்லாம அவங்க தான் இன்னைக்கு சமையல் பண்ணுவாங்களாம். இனிமே நான் கூட மட காய் மட்டும் வெட்டி கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா? எனக்கு பார்க்க ஆச்சரியமா இருக்கு. இது வாடையா? இது உண்மையில மண்டை வெடிக்கிற அளவுக்கு ஆச்சரியமான விஷயம் தான். ஆனா யாரு சாப்பிடுறது? மகா சிட்டியாவது சூப்பரா செய்வாங்க. இந்த ருக்கு சிட்டி எப்படி செய்வான்னு ஒரு நாளே தெரிஞ்சு போச்சு. வாயில வைக்க முடியாதபடிலாம் இருக்கும். யாரு திங்கிறது? சரி, என்னத்தையாவது பண்ணி சொதப்பி கிடப்பி வச்சிடுமே. அது வேற, அதுக்கு மூடு நல்லா இருக்கணும். நல்லா இல்லைன்னா நம்மள திங்க விடாம என்னத்தையாவது பண்ணி வச்சிடும். இந்த புடி நமக்கு இதையும் புரியல. ஏன் சின்னையா, என்ன யோசிச்சுட்டு இருக்கியே? போங்க பண்ணிட்டாமா, சின்னையா படியான்னு கூப்பிட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அப்படி கூப்பிடாதீங்க சொல்லியிருக்கா. ஜாக்சன் அப்படின்னு கூப்பிடணும், சரியா? எப்ப பார்த்தாலும் ஏன் சின்னையா படியான்னு என்னமோ படிய தோடையா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க. நான் எப்பவுமே உங்க ஜாக்சன் ஜாக்சன் கூப்பிடுங்க, சரியா? சரிங்க தங்கம், அப்ப பால் காய்ச்சி தரட்டா? வேண்டாம் வேண்டாம், வரட்டும். புயல் வந்து எப்படிலாம் வேலை பார்க்கறாங்கன்னு நானும் பாத்துக்கிறேன். அவங்க பால் தராங்கன்னு நீங்க வர சொல்லிருக்கீங்க. அதனால ருக்கு சிட்டி வந்து பால் காய்ச்சி தரட்டும், நான் இருந்து குடிச்சிட்டு போறேன், சரியா? சரிங்க ஐயா. ஏன் சொல்லாதீங்கன்னு சொல்லிருக்கலாம். சரி ஜாக்சன் அப்படின்னு சொல்லுங்க. சரி ஜாக்சன், இதுதான் அழகு. சரி, நான் வெயிட் பண்றேன். ஓகே சரியா? உங்க ஐயாவை போட்டு சரி, நான் போய் சாஞ்சிட்ட பாடும்ல போய் பாட்டு வரேன், சரியா? சரி. இந்த வீட்ல என்னென்னமோ அதிசயம் நடக்குது. முதல்ல போய் இத ஜாஞ்சிட்ட பாட சொல்லணும். அதிசயமா அப்படின்னு பாட்டு வச்சிட்டே போவோம். என்னங்க இன்னும் கிளம்பாம உட்காந்துருக்கீங்க? எங்க இது நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குற பாலமுரளிக்கு கல்யாணம் இல்ல, ஜானும் வரேன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் தான் அவனை வர வேண்டாம், அப்பாவும் நானும் போயிட்டு வரேன்டா, நீ குழந்தைய கவனிச்சுக்கன்னு சொன்னேன். நீங்க என்னன்னா இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? நேத்து நைட்டு சொன்னனே, மறந்துட்டீங்களா? சாரி எஸ்டர், ஞாபகம் மறதியாயிட்டு. ஐயோ சரி, நான் போய் கிளம்புறேன். இந்த புனிதா எதுக்கு இன்னும் காஃபி கொண்டு வரல? நீங்க சொல்றீங்க இன்னும் காஃபி தரலையா? குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங் மாமா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இது முத நாள் தானே, அதான் லேட் ஆயிடுச்சு மாமா, மன்னிச்சிருங்க. நாளைக்கு இருந்து காலையில 6 மணிக்கு நீங்க எழும்ப முன்னாடியே உங்க ரூமுக்கு காஃபி கொண்டு வந்துருவேன். குட் மார்னிங் ருக்கு. என்னமா பெரிய மாற்றமா இருக்கு? எனக்கு அத பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்கு.
ஐயோ மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் உங்க யாருக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்காம தப்பு தப்பா நடந்துக்கிட்டேன். இனி எப்பவுமே இப்படி நடக்க மாட்டேன். மாமா, என்ன மன்னிச்சிருங்க. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. ருக்கு, என்னம்மா இது? நீயும் இந்த வீட்டு பொண்ணு மாதிரிதான். என்ன, நீ எனக்கு மருமக, ஆனா மக மாதிரிதான் நான் உன்னை பாக்குறேன். நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். ஆமா இருக்கு. ஜாக்லின் தப்பு பண்ணா நாங்க மன்னிக்க மாட்டோமா? அதேதான் நீயும். ஜாக்லின் இந்த வீட்டுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் நீயும். தேங்க்ஸ் அத்தை, நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. இனி இந்த வீட்டுல நான் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்குவேன். ஐயோ ருக்கு, ஏன் மறுபடி மன்னிப்பு கேட்கறேன்? சரிம்மா குடு, நான் மாமாக்கு கலந்து கொடுக்கேன். சரிங்க அத்தை, நான் போய் வேலையை பாக்குறேன் அத்தை. சரிம்மா. எஸ்தர், இந்த பொண்ணு இவ்வளவு சீக்கிரம் மாறுவான்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம குடும்பத்துக்கு இனி எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது. என்ன எஸ்தர், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்க. அவ மாறலங்க, மாறின மாதிரி நடிக்கிறா. என்ன எஸ்தர் உளர்ற? உனக்கு என்ன பைத்தியமா? இல்லங்க, நான் உண்மையதான் சொல்றேன். அவ போலியா சிரிச்சிட்டு போறா. அவ குணத்துல ஒரு போலித்தனம் தெரியுது. அவ உண்மையா நடந்துக்கலங்க, அவ நடிக்கிறா. என்ன சொல்ற எஸ்தர்? அப்படி இல்லாம நடிப்பாங்க? அவ உண்மையிலதான் மன்னிப்பு கேட்டுட்டு போறா. இல்லங்க, கூடிய சீக்கிரம் அவ யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். அவ உண்மையிலே நல்லாவே தெளிவா நடிக்கிறாங்க. எதுக்காக நடிக்கிறான்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அவ சிரிப்புல ஒரு போலித்தனம் இருக்குங்க. உங்களுக்கு அது புரியல. ஏங்க, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு உடனே நம்பிடுவீங்களா? இங்க பாருங்க, அவ சிரிக்கிறது நடிக்கிறாங்க. உங்களுக்கு புரியாது. எனக்கு தான் அவ குணம் புரியும். ஏன்னா நானும் அப்படித்தானே நடந்திருக்கேன். ஏங்க, அவ நடிக்கிறா. உண்மையிலே நான் அவளை நம்பல. இங்க பாருங்க, நானும் நம்புற மாதிரி தான் அவகிட்ட சிரிச்சு பேசினேன். ஏங்க, இவ எந்த வழியில போறாளோ நாமளும் அந்த வழியில தான் போகணும். நீங்களும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க. கூடிய சீக்கிரம் அவ சுயரூபம் உங்களுக்கு தெரியும். சரி, காஃபியை குடிச்சிட்டு கிளம்புங்க. இது வேறயா? ஏன் தான் இப்படி இருக்குதுங்களோ தெரியல. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். இவ ஏன் இப்படி நடிக்கணும்? நீங்க அவளை ஆபீஸ்ல இருந்து துரத்திட்டீங்க. நான் கொத்து சாவியை மூத்தவகிட்ட கொடுத்துட்டேன். இது எல்லாம் தான் காரணமா இருக்கும். இன்னொன்னு, சொத்து அவளுக்கு முழுசா கிடைக்கலங்கிற ஒரு வெறி வேற இருக்கலாம். ஏங்க, எதுக்காக வேணாலும் நடிக்கலாம். ஆனா எத்தனை நாளைக்குன்னு நாமளும் பொறுமையா இருந்து தான் பார்க்கணும். அவ வழியில போய் தான் அவளை சரி பண்ண முடியும். நீங்க அமைதியா இருங்க. தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க. என்னமோ எஸ்தர், நீ இந்த குடும்பத்தை சரி பண்ணிடுவேன்னு நான் நம்புறேன். சரி வாங்க. சரி எஸ்தர். என்ன ஏத்தி பிறந்த பிறகு கண்ணுமுக்கு தெரியாம தான் அலைத போல. ஏத்தால நிக்கிற ஆளு தெரியலையா உனக்கு? எப்படி இருக்கா உன் பேத்தி? நல்லா இருக்கலாம்? உன் மவ வந்தாளா? உனக்கு என்ன, 2 பொம்பளை பிள்ளையும் பணக்கார வீட்டுல சம்மந்தம் பண்ணி கொடுத்துட்டேன். புருஷனை போட்டாட்டியும் இனி கரைச்சல்லாம இருக்கலாம். நீங்க வேற. நான் உங்களை கவனிக்காதது என்னமோ உண்மைதான். நான் என் பேத்திக்கு பேர் விடுற விஷயமா சோசியரை பார்க்கறதுக்கு போயிட்டு வரேன். அந்த ஆளு இந்நேரம் பார்த்து வீட்டில் இல்லை. என்ன சொல்லுது? சோசியரை பார்க்க போனியா? அது எப்படி? உன் மருமகன் குடும்பம் தான் வேத கரவுளாமாச்சே. பின்ன நீ சொல்றதெல்லாம் அவங்க எப்படி ஏத்துக்குவாங்க? அது என்னமோ உண்மைதான். ஆனா எனக்கும் பேத்தி தானே. நம்ம இம்முறைப்படியும் பேர் விடணும் தானே. அதான் என்ன எழுத்துல விடலான்னு போய் கேட்க போனேன். அந்த நேரம் பார்த்து அந்த சோசியர் வீட்டில் இல்லை. சரி, சாயங்காலமா போவோன்னு வாரேன். அது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா குளம் கோத்திரம் அரிஞ்சு பொண்ணை கொடுக்கணுங்கிறது உண்மை தானே. நீ பேசாட்டி உன் மாவ ஆசைப்பட்டான்னு 2 பவளையும் இப்படி வேத கடவுளுக்கு சாதி மதம் எதையும் பார்க்காம கட்டி கொடுத்துட்ட. இப்ப அங்க போய் நின்னுக்கிட்டு என் பேத்திக்கு நான் சொல்ற பேரை வைங்கன்னா யாரு கேப்பா? என்ன சொல்லுதியே? ஆமா, உனக்கு 1000 தான் பேத்தியா இருந்தாலும் அவ குடும்பத்துல தானே உன் மாவ இருக்கா. அது எப்படி விடுவாவோ? எப்படியும் வேத முறைப்படிதான் உன் பேத்தியாளுக்கு பேர் வைப்பாவோ. என்ன நீங்க இப்படி சொல்லி குண்டை தூக்கிப்படுதியே? அதேபடி என் மவளுக்கும் ஆசை இருக்கும்ல. நானும் பேர செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல. பின்ன அவ எப்படி அப்படி என்கிட்ட கேட்காம விடுவாவோ? அப்படி என்ன பேரை நீ செலக்ட் பண்ணி வச்ச? செலக்ட் பண்ணி மவள பேரு மகாலட்சுமில. இவளுக்கு பாக்கியலட்சுமின்னு விடலான்னு இருக்கேன். நல்ல பேரு தானே. என் மரும வண்டியும் சொல்லணும். ஏ மவா என்ன பேர் வச்சிருக்காளோ மனசுல. நான் அவகிட்ட போய் எட்டி பிள்ளைக்கு பாக்கியலட்சுமின்னு பேர் விடுன்னு சொல்ல போறேன். அடியாத்தே, இது வேறையா? ஏட்டி, அந்த காலத்துல உன் மவளுக்கு மகாலட்சுமி ருக்குமணின்னு பேர் விட்டுருப்ப. இப்ப போய் பாக்கியலட்சுமின்னு பேர் விடுன்னு சொன்னா எப்படி விடுவாவோ?
கொஞ்சம் சின்ன பேரா ஸ்டீலா விடணும்னு நினைப்பாவோ. ஏன் மருமவ கரியெல்லாம் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா? புள்ள பிறந்த உடனே அபி, அவந்தி, சுபி, சுப்பு, அப்புறம் என்னமோ சொன்னாலே நேத்ரா, இப்படித்தான் விடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நீ என்னன்னா இப்படி இம்பூட்டு பெரிய பேரை விட சொன்னா எப்படி ஓமாவா சரின்னு சொல்லுவா? என்ன நீங்க பேருனா கொஞ்சம் நீளமா இருந்தா தானே கூப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். சொன்னா கேப்பியா? சரி, ஓமாவா கிட்ட சொல்லி பாரு, என்ன சொல்றான்னு பாப்போம். இப்பவே போய் என் மாவா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர. சரி சரி, போயிட்டு வா. எந்த காலத்துல இருக்கா இவா? இன்னும் பாக்கியலட்சுமின்னு பேர் விட போறேன்னு. சரி, பாக்கியானாவது விட்டுருக்கலாம், இல்ல வேற மாதிரி சுந்தரி சின்ன பேரா ஏதாவது, மதுமதி, இப்படி ஏதாவது விட வேண்டியதானே. இவ்வளவு பெரிய பேரை சொல்லிக்கிட்டு போறா. இவ மாவா மட்டும் சம்மதிச்சிருவாளா என்ன? சரி, அடுத்த வீட்டு கதை நமக்கு இருக்கு, நம்ம வேலையை போய் பாப்போம். என்னடி அப்படி சிரிச்சிட்டு இருக்க? என் பிள்ளைக்கு பேர் யோசிக்கிறேன்னு யோசிச்சிட்டியா? என்ன பேரு? நான் செலக்டே பண்ணிட்டேன், நீ முதல்ல சொல்ற. ஓ, இது வேறயா? அப்ப முதல்ல என்ன பேருன்னு சொல்லுங்க, நானும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா சொல்லுவேன். நீங்க ஃபர்ஸ்ட், நான் செகண்ட். என்னடி பேடிகெல்லாம் பலமா இருக்கு. நான் 3 பேர் சொல்றேன், அதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அத சொல்றேன். அப்புறமா நீ 3 பேர் சொல்லு, அதுல எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் சொல்றேன். ரெண்டையும் சீட்டு குலுக்கி போட்டு இல்ல எல்லார்கிட்டையும் கேட்டு எந்த பேர் வைக்கலான்னு செலக்ட் பண்ணுவோம், சரியா? சரி, முதல்ல நீங்க சொல்லுங்க. 1 மகதி, அப்புறம் மகிழினி, அப்புறம் மாலினி. மகதி, மகிழினி, மாலினி, இந்த 3 பேர்ல உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லு. இல்ல, முதல்ல நீ என்ன பேர் யோசிச்ச அது சொல்லு. ஜனனி, ஜான்சி, ஜாக்குலின், இந்த 3 பேர் தான் நான் செலக்ட் பண்ணது. இப்ப சொல்லுங்க. அடிப்பாவி, ஏற்கனவே ஒரு ஜாக்குலின் வீட்ல இருக்கா, மறுபடியும் அவ பேரையே வைக்கணுமா? ஏங்க, என் பொண்ணுக்கு அவ தானே அத்தை, அவ பேரு தான் நான் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு தான் ஜனனி, அப்புறம் ஜான்வி கூட சேர்த்துக்கோங்க, அப்புறம் ஜான்சி, எந்த பேருன்னு நீங்களே சொல்லுங்க. எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு நாளைக்கு என்ன பேருன்னு சொல்றேன், போதுமா? எதுக்கும் உங்க அம்மா கிட்டையும் கேட்டுக்க, இல்லனா மலுக்கு நிக்க போறாங்க. அதெல்லாம் எங்க அம்மா ஒண்ணு சொல்லாது தெரியுமா? எங்க அம்மா ஏன் இஷ்டத்துக்கு தான் பேர் வைக்க சொல்லும். எனக்கு உன் பேர்ல இருந்து தான் தொடங்கணும்னு ஆசை. வாங்க, எனக்கு உங்க பேர்ல இருந்து தான் தொடங்கணும்னு ஆசை. அப்போ யாராவது பேரு தெரிஞ்சா ஜேவும் எம்மும் சேர்ந்தபடியா என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட்ல சொல்லுவாங்க, அதை கேட்டு வைப்போம், சரியா? அதுவும் சரிதான். அப்புறம் உங்க அம்மா சுப்புலட்சுமி, மகாலட்சுமி, பாக்கியலட்சுமி, அப்புறம் வேற என்ன லட்சுமி இருக்கு, அப்படி யாராவது பேர் வைக்கணும்னு சொல்ல மாட்டாங்களே? மறந்துட்டேன்டி, அஷ்டலட்சுமி. உங்க அம்மா கிட்ட எதுக்கும் கேட்டுக்கோ, பின்ன நம்ம கிட்ட சண்டை சண்டை போட போறாங்க. போங்க, இப்படித்தான் எப்ப பார்த்தாது ஏதாவது சொல்வீங்க. எங்க அம்மா அப்படியெல்லாம் சொல்லாது தெரியுமா? எங்க அம்மா எனக்கே ஆசையா மகாலட்சுமின்னு பேர் வச்சிச்சு. இப்ப என் குழந்தைக்கும் அப்படியா பேர் வைக்க போகுது? அப்படிலாம் வைக்காது. ஆனாலும் இது அப்போ வச்ச பேரு, அதனால பெரிய பேரா எங்க அம்மா வச்சிருக்கு. உங்களுக்கு தான் என் பேரு ரொம்ப பிடிக்கும். நான் கூட எங்க அம்மா கிட்ட எத்தனை நாள் சண்டை போட்டிருக்கேன் தெரியுமா, இவ்வளவு பெரிய பேரா வைப்ப அப்படின்னு. பேர்ல என்ன இருக்கு, கூப்பிடுறது தானே பேரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எப்பவுமே எங்க வீட்டு பேர்ல மட்டும் மகாலட்சுமி இல்ல, எங்க வீட்டு லட்சுமியே நீதான். ஓ, அது வேறையா? போதும் போதும், ஒரே அடியா ஐஸ் வைக்காதீங்க, என் பொண்ணு முழிச்சிட போறா. சித்தி, உன்னதான் தேடி வந்து தெரியுமா? இந்த வீட்ல என்னென்ன அதிசயம் நடக்கு தெரியுமா? உனக்கு ஒண்ணுமே தெரியாம ரூம்க்குள்ள உட்கார்ந்திருக்கேன், அங்க வந்து பாடுமா சித்தி. என்னடா அதிசயம் நடக்குது? ஆமா, என்னடா அதிசயம்? போச்சிட்டப்பா, இங்க எல்லாமே தலகீழ மாடி இருக்கு தெரியுமா? நான் காலையில போய் அப்படியே பால் குடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போனேனா, அப்போ கிச்சன்ல இருந்து நம்ம ருக்கு சித்தி இல்ல காஃபி எடுத்துட்டு எல்லாத்துக்கும் கொண்டு போயிருக்காங்களாம் தெரியுமா? புனிதா அம்மா தான் சொன்னாங்க, ருக்கு சித்தி வந்து தான் உனக்கு பால் தருவாங்க. ருக்கு சித்தி ரொம்ப மாறிட்டாங்க. ருக்கு சித்தி அப்படியே தாத்தாக்கும் ஆச்சிக்கும் காஃபி கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க தெரியுமா? என்னடி என்னலாம குண்டு தூக்கி போடுறான், நிஜமாவா? என்ன உலகமே தலைகீழ மாறின மாதிரி இருக்கு, ஏதாவது அதிசயம் நடந்துச்சா என்ன? அவ நல்லா இருந்தாலும் தப்பு, உங்களுக்கு நல்லா இல்லாட்டாலும் தப்பு. நான் தான் நேத்தே சொன்னல, அவ நிஜமாவே மாறிட்டா தெரியுமா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல.
ஆமா, நீங்க எப்பவுமே இப்படித்தான். நான் நிஜமா தான் சொல்றேன். அவ மாறிட்டா. மாற்றம் ஒண்ணுதான், அதிசயம் தெரியுமா? எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க? ஏங்க, நிஜமாவே அவ மாறிட்டாங்க. சித்தப்பா, உனக்கு நம்பிக்கை இல்லையா? நிஜமா தான் சொல்றேன் சித்தப்பா. அண்ணே, நீ இங்கே எடுக்க. நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? இங்க பாப்பா, ஏன் சிரிக்கிற? அம்மா மில்க் பண்ணி எதுவும் குடிச்சா? அதெல்லாம் இல்லனே. ருக்குச்சிட்டி ரூமுக்கு பால் எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா? உன்னை தேடினாங்க. நான் அவன் எங்கேயாவது இருப்பான் தேடி பிடிச்சி கூட்டு வரேன்னு சொன்னேன். அப்புறம் உங்களுக்கு என்ன டிஃபன் பிடிக்கும் அதையே செஞ்சு தரேன்னு சொன்னாங்க தெரியுமா? நான் சொன்னேன் அண்ணனுக்கு சோளே பட்டுரா தான் பிடிக்கும், எனக்கு பூடி பாஜி அப்புறம் பிரெட் பட்டர் ஜாம் ஏதாவது பிடிக்கும்னு சொன்னேன். எல்லாம் செஞ்சு வைக்கிறேன். 10 மினிட்ஸ்ல 2 பேரும் குளிச்சுட்டு வரீங்க கிச்சனுக்குன்னு சொன்னாங்க தெரியுமா? சித்தப்பா, நான் சொன்னேன் நீ நம்படியா? அதிசயம் நடந்திருக்கு. அதுவும் பாத்தியா, ஒரே நல்ல அதிசயம். இது எல்லாத்துக்கும் மகாச்சித்தி தான் காரணமா இருக்கும். நானே கேட்டுக்கிறேன் மகாச்சித்திட்ட. சொல்லு மகாச்சித்தி, உன்னைய பார்த்துட்டானா உன் தங்கச்சி மாடிடுச்சு. சொல்லு. ஆமாண்ணே, என்னைய பார்த்து நீ மாடலையா? அத மாடிதான். ஏமாடி போய் சொன்னாலும் போடுன்னு சொல்லணும். உன்னைய பார்த்து மாறதுக்கு நான் சண்டை கடையா தான் மாறணும். என்னைய பார்த்து தான் நீ மாடி இருக்க தெரியுமா? மில்க் ஆடி போயிடுவானே. இதப்பா, நான் பாலை குடிச்சிட்டு வரேன் சரியா? சரிடா. என்ன இப்ப வந்து நம்புறீங்களா? என் தங்கச்சி நிஜமாவே மாறிட்டா தெரியுமா? எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு இருக்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. போங்க, இப்படி எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. அவ மாறினாலும் அவளை நீங்க நம்புறது இல்ல, பின்ன எப்படி மாறுவா? அடியே, நான் நம்பணுங்கிறதுக்காக அவளை மாற சொல்லாத. அவளை உண்மையிலேயே அவ நல்லவளா மாறணும்னு நினைச்சா மட்டும் மாறினா போதும். இங்க பாரு, யாருக்காகவும் நடிக்க வேண்டாம். நல்லவளா ஆகிறது உண்மையிலே பிறவி குணத்திலேயே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். உன்கிட்ட இருக்கிற குணம் உன் தங்கச்சிக்கிட்ட இல்ல. நீ என்ன சொன்னாலும் நீ அவளை நம்புவ. ஆனா உண்மையிலே எனக்கு நம்பிக்கை இல்ல. போங்க, எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் போய் அவ என்ன பண்றான்னு பாக்குறேன். சரி மகா, எனக்கு நீ சந்தோஷமா இருந்தா போதும். இங்க பாரு, உனக்காக உன் தங்கச்சி என்ன பண்ணாலும் நான் பொறுத்துக்குவேன். எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். தேங்க்ஸ்ங்க. எதுக்குடி? நான் பாப்பா பாத்துக்கிறேன். நீ போய் உன் தங்கச்சி கூட ஏதாவது பண்ணணும்னா பண்ணிட்டு வா. உங்களுக்கு சாப்பிட அவ செய்யறதே எடுத்துட்டு வரட்டா? எதுன்னு இருக்குன்னு மகா, எனக்கு எது கொடுத்தாலும் போதும். நீ போய் பாரு போ. சரிங்க.